அடுத்து நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி விருதுகளை வழங்கி சிறப்பித்து தலைமை உரை நல்க வருபவர் எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதர் இன்று எண்ணற்ற துறைகளில் பெற்றுள்ள வெற்றி நிச்சயம் கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று என்று சொன்னால் அது மிகையல்ல. 12 வயதில் திருப்பூரின் ஆடை ஆலைக்கு வேலைக்கு சென்றவர் 20 வயதில் 10,000 ரூபாய் முதலீட்டில் பெஸ்ட் கட்னிங் கம்பெனி என்ற நிறுவனத்தின் ஒற்றை புள்ளியில் துவங்கிய இவரது வெற்றி பயணம் இன்று பல்வகை தொழில் நிறுவனங்களோடு கல்வி நிறுவனங்களும் என உயரம் தொட்டு நிற்கிறது. அதிலும் குறிப்பாக தனது தொழில் நிறுவனங்களில் பணியாற்றும் பெண்களுக்கு வேலை வாய்ப்போடு கூடவே கல்வி செல்வத்தையும் வழங்கிட எண்ணிய புதுமை சிந்தனைக்காரர் என்கிற பல்வித சிறப்புகளுக்கு உரிய மனிதர் திரு KP ராமசாமி ஐயா அவர்கள். KPR நிறுவனங்கள் மற்றும் KPR கல்வி குழுமங்களின் தலைவர் ஐயா அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இனிய நாளில் நமது கொங்கு உறவுகள் அனைவரையும் இங்கு சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வரவேற்புரையாற்றிய டி ராஜ்குமார் முன்னிலை வைத்து கொண்டிருக்கும் இந்துஸ்தான் கல்வி குழுமங்களின் அரங்காவலர் சரஸ்வதி கண்ணையன் அவர்கள், இளைஞர்களின் முன்மாதிரியாக திருந்து கொண்டிருக்கும் ex-IPS அதிகாரி பாரி அவர்கள், நமது நிகழ்ச்சிக்காகவே அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கும் குமாரசாமி செல்வம் அவர்கள், மேலும் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்த செல்வம் ஏஜென்சிஸ் நந்தகுமார் அவர்கள், நன்றி உரை வழங்க வந்திருக்கும் சுப்பிரமணியம் செயலாளர் கோவை அவர்கள், மேலும் இந்த விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறும் எனது நண்பர் உலக புகழ்பெற்ற KMC மருத்துவமனையின் நிறுவனரும் தலைவருமான டாக்டர் நல்லாஜி அவர்கள். நல்லாஜியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சில வார்த்தைகள். அவர்கள் ரொம்ப நாட்களாக அமெரிக்காவில் தொண்டாற்றிவிட்டு நமது நாட்டுக்கு வந்து நமது மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று இங்கு வந்து KMCH ஆரம்பித்தார்கள். இங்கே ஆரம்பித்து கோவையில் மட்டுமல்ல, கோவை, சூலூர், கோயில்பாளையம், ஈரோடு, சென்னை ஆகிய இடங்களில் தனது நிறுவனங்களை உண்டாக்கி அவர்களுக்கு மிகுந்த தொண்டாற்றி வந்து கொண்டு இருக்கிறார்கள். எண்ணற்ற மக்களுக்கு சேவை செய்து வருகிறார்கள். அவர்களை எப்படி பாராட்டுவதென்றே தெரியவில்லை. அதே மாதிரி ஜெம் மருத்துவமனையின் தலைவர் பழனிவேல் அவர்கள் இளமை காலம், அவருடைய இளமை காலத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் கட்ஸ் என்ற ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள். அதை படித்தால் அவர் பற்றி எல்லாமே தெரியும். ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய, அதாவது அவங்க அப்பா இங்கிருந்து மலேசியாவுக்கு ஒரு பஞ்சம் பிழைக்கிறதுக்கு போய் அங்கே போய் 5வது வரையில் படிச்சிருக்கார். அதுக்கப்புறம் அங்கிருந்து இந்தியாவுக்கு வரோன்னு முடிவு பண்ணார். அதுக்கு வந்து அவர்கிட்ட கப்பல் ஏறி வர்றதுக்கு காசு இல்லை. அதுக்காக ஒரு 2.5 வருஷம் கூலி வேலை செஞ்சேன்னு சொல்லியிருக்கார். அங்கேருந்து 2.5 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 8th ஸ்டாண்டர்டில் ஒரு வாத்தியாரோட மூலியமா, அவரோட சலுகை மூலியமா 8th ஸ்டாண்டர்டில் சேர்ந்து 12th படிக்கும்போது அங்கே ஒரு பிரச்சனை வந்து அதையை சார்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் MBBS படித்து மாபெரும் தொண்டாட்டி கொண்டு இருக்கிறார். அவருடைய இளம காலங்களை எல்லாம் எப்படி பாராட்டுறன்னே தெரியல. அவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதர். இன்னைக்கு சொன்னார்ல, அமெரிக்காவில் அவரோட சேவையை பாராட்டி பெரிய பெரிய விருது, PC ராய் விருதெல்லாம் வாங்கியிருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு பெரிய மனிதருக்கு இந்த அவார்டு கொடுப்பது மிக பெருமையாக, இந்த கொங்கு நண்பர் சங்கத்தினோட பெருமையாக நான் கருதுகிறேன். அவரும் கோவை மட்டுமல்லாது சென்னை, இந்தியா, சென்னை இல்லாமல் மற்ற மாநிலங்கள்லேயே அவரோட ஹாஸ்பிட்டல் திறந்திருக்காரு. அவரோட சேவைகளை வரவேற்கிறோம். இது மேல் மேலும் நன்றாக வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நாகராஜன் ஐயா அவர்கள் அடுத்ததாக, அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் 83,000 ரூபா முதலீட்டில் அவர் ஆரம்பிச்சேன்னு சொல்லியிருக்காரு. வெறும் 83,000 ரூபாயில் ஆரம்பித்த அந்த தொழில் எனக்கு பல்லாயிரம் கோடிகளை தாண்டி பற்று வரவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவரோட தொழில் மட்டுமல்லாது மற்ற
சோசியல் சர்வீஸில் அவரோட ஈடுபாடு வந்து சொல்லி மாளாது. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேஷ்டி அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்தில் இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் போனால் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க, பேண்ட் ஷர்ட் போட்டு போனால் தான் அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் அந்த வேஷ்டியை எல்லா இடத்துலையும் புக வச்சது அவரோட சாதனை. ஒரு கல்யாணம், ஒரு பொங்கல், தீபாவளி இதெல்லாம் வந்தால் அவரோட அந்த ராமராஜ் காட்டனோட வேஷ்டி சட்டை அணியாத குழந்தைகளோ பெரியவங்களோ யாருமே இல்லைன்னு சொல்லலாம். நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நான் லாஸ்ட் டைம் வந்து ஆந்திரா போயிருந்தேன். அங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ராமராஜ் காட்டன் தான் போர்டு தெரியுது. அந்த அளவுக்கு அவர் இந்தியா முழுக்க பிரபலமானது மட்டும் அல்லாமல் இன்னைக்கு ஃபாரின்லேயும் வேட்டியை அறிமுகப்படுத்தி வச்சிருக்கார். அவ்வளவு பெரிய மனிதர். அவரோட தொழில் மற்றும் அவரோட சோசியல் சர்வீஸ் இன்னும் மேலே மேலே வளரணும் அப்படின்னு வாழ்த்துகிறேன். இந்த கொங்கு சுடர் விருது பெரும் ஐஸ்வர்யா மையத்தின் டாக்டர் சந்திரலேகா அவர்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை இல்லாத தம்பதிகள் மிக அதிகமாகி கொண்டுட்டு இருக்கிறது. இன்னைக்கு பொசிஷனில் வந்து அதாவது நிறைய சம்பாதிக்கலாம், என்னென்னமோ பண்ணலாம். வீட்டுக்கு வந்தால் என்ன இருக்குது, ஒரு குழந்தை செல்வம் இல்லைன்னா நம்ம யார்கிட்ட பேசுறது? ஹஸ்பண்டோட ஒய்ஃப் இருக்காங்க, பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட மூஞ்சி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு மொழியா. இன்னைக்கு கூட என்னுடைய பேரனோட பையன் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தான் அன்னைக்கு மத்தியானம். அவனை சுற்றி ஒரு 10 பேர் சுற்றி கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த மழலை செல்வம் இல்லைன்னா என்ன இருக்குது லைஃப்பில்? ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு மழலை செல்வங்களை இல்லாதவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த சேவை செய்து கொண்டு இருக்கும் சந்திரலேகா அவர்களை இந்த விருது வழங்குவதன் மூலம் பெருமைப்படுத்துகிறோம். அதுக்கு அடுத்ததாக சிவகணேஷ் அவர்கள் டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இன்னைக்கு கொடிகட்டி பறக்கக்கூடியவங்க. ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ்னால் கோயம்புத்தூரில் தெரியாதவங்களே இல்லை, அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. தொழில் மட்டுமல்ல, அவரோட சேவைகள் ஒரு 3500 மாடுகள் மட்டும் இல்லை, மற்ற அனிமல் ஒட்டகம் கூட பார்த்தேன் இன்னைக்கு. ஸோ அது மாதிரி அவரோட சேவைகள் பாராட்டப்பட சேவையாக இருக்குது. அதே மாதிரி 2000 பேர்த்துக்கு ஜிஹெச்சில் அவர் வந்து தினம் சாப்பாடு போட்டு நல்ல முறையாக பண்ணிகிட்ருக்காரு. அவங்களோட கடைக்கு வரக்கூடிய அத்தனை பேர்த்தையும் அவரோட வரவேற்பு வந்து நான் கடைக்கு போனதில்லை, எங்கள் வீட்டிலலாம் போவாங்க, அவங்கெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி காசி போனாக்க எங்கள் வீட்டில் அடிக்கடி கோயிலுக்கு போவாங்க. அவங்க போகும்போதெல்லாம் அந்த காசியில் அவ்வளவு வசதிகளும் செஞ்சு கொடுக்கக்கூடியவர் இந்த சிவாபாயின்னு தான் சொல்லுவாங்கல்ல. சிவகணேஷுங்கிறத விட எங்கிட்ட வந்து அடிக்கடி சொல்கிறது சிவாபாய் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவரை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. இந்த விருது மூலியமாக பாராட்டுறதுக்கு ரொம்ப தகுதி உடையவர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரியா சதீஷ் என்னுடைய மகள்னு சொல்லாமா மருமகள்னு சொன்னாலும் எனக்கு தெரியாது. பட் ரொம்ப அருமையான பொண்ணு. ஒரு 25,000 மாணவர்களை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. வெரி டேலண்டட் கேர்ள். எக்ஸலண்டாக அந்த கல்லூரி நிர்வாகம் ஒரு சின்ன வயசுலேருந்தே நிர்வாகம் பழகி இன்னைக்கு ரொம்ப அருமையாக நடத்திட்டு இருக்காங்க. இதே சென்ற ஆண்டு நம்ம ரமேஷ் பாலா சார்லாம் இருக்காங்க, அவங்க மூலிமா சென்னையில் அவங்க அம்மாவுக்கு நான் விருது கொடுத்தேன். சரஸ்வதி கண்ணையன் அவங்களுக்கு நான் விருது கொடுத்தேன். இன்னைக்கு அவங்க மகளுக்கு கொடுக்குற ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி ரெட் டாக்ஸி ஒரு காலத்தில் ஒரு 12 மணிக்கோ 1 மணிக்கோ 2 மணிக்கோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ஏர்போர்ட்லேயோ போய் இறங்கினோம்னா அங்கே ஒன்று கார் வசதி இருக்கிறவங்க அவங்க கூட டிரைவர் அந்நேரத்துக்கு வரமாட்டான், கொண்டு வர முடியாது. அந்த அன்னைக்கு அதுக்கெல்லாம் உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு போகணும். வசதி இல்லாதவங்க ஒரு டாக்ஸியோ ஆட்டோவுக்கோ மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டியது இருக்குது. காத்திருந்தாலும் கூட அவங்க வந்து ரைட் டைமில் கொண்டு போய் அங்கே டெலிவரி பண்ணுறாங்களா, ரைட் டைமில் அவங்க பாதுகாப்பெல்லாம் கொண்டு போகிறாங்களாங்கிறதெல்லாம் சந்தேகமாக இருந்தது. அதையெல்லாம் எராடிகேட் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த ரெட் டாக்ஸிங்கிறது மூலிமா அவர் ஒரு மிக பெரும் சாதனை செய்து கொண்டு இருக்கார். அவரை இந்த அவார்டு மூலம் பெருமைப்படுத்துகிறோம். ஸோ அதே மாதிரி இங்கே நம்மிடையே அமர்ந்திருக்கும் பாலா சார், ரமேஷ் மற்றும் நம்ம
பாலண்ணா தெரியுங்க, ஸ்கை சுந்தர்ராஜ் அண்ணன், ராஜா ஆறுமுக அண்ணன், ராஜா, நம்ம அன்பரசு அண்ணன், மாதேஸ்வர அண்ணன், இந்த மாதிரி இன்னும் மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இங்கே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் அப்படிங்கிறது வந்து உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வருன்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு காலத்தில் ஒரு 50 வருஷம் இல்லை, ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி அது ஒத்து வந்தது. இன்னைக்கெல்லாம் பார்த்தா உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாதும்பாங்க. அதனால தான் நம்ம மக்கள் எல்லாருமே வேறு வேறு தொழிலுக்கு, படிப்பு, தொழில், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் மேலே வந்துட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன்று, யாரும் வந்து பூமியை விட்டுட்டு வந்துட வேண்டாங்க. இன்றைக்கி வந்து இட விலையெல்லாம் எப்படி விற்குதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி ஒரு ஏக்கர் இடம் இருந்தால் போதும் அவர் கோடீஸ்வரன். எந்த இடத்துல இன்றைக்கி வந்து டவுன்லேயே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எந்த இடத்துல இருந்தாலும், ஒரு பட்டிக்காட்டில் இருந்தாலுமே இன்றைக்கி ஒரு ஏக்கர் வாங்குறதுங்கிறது 1 கோடி ரூபாய்க்கு மேலே விலையாகி போச்சு. அதனால் இந்த தோட்டங்காட்டுகளையெல்லாம் அப்படியே வச்சுருங்க. அதில் வரும்படி இல்லாட்டி பரவாயில்ல, வரக்காடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இளைஞர்கள் மேலே மேலே முன்னேறணும். இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ரிட்டையர்மெண்ட் இதெல்லாம் தாண்டி மேலே வந்துட்டோம். இருந்தாலும் பின்னாடி வரக்கூடியவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப சப்போர்ட் பண்ணுறோம். இளைஞர்கள் வந்து மேலே மேலே முன்னேறி நமது சமுதாயத்தை மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசைகள். கண்டிப்பாக அதெல்லாம் நிறைவேறும் என்று நினைக்கிறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பெரிய மனிதருக்கு அழகு பிறரை பாராட்டி மகிழ்தல் என்பதற்கிணங்க விருதாளர்களை பாராட்டி வாழ்த்தி தலைமை உரை நல்கிய ஐயா, ரிட்டைர்மெண்ட் ஏஜை தாண்டிட்டோன்னு சொல்றீங்க, ஆனால் உங்கள் உழைப்புக்கும் சாதனைக்கும் வயது ஒரு தடையல்ல, மேன்மேலும் இன்னும் சிறக்கட்டும் என்று நாங்கள் வாழ்த்தி மகிழ்கிறோம்.